their religious attributions. His Excellency, it's very inspiring speech he delivered last night. So thank you once again to you. It is an honor and a pleasure for me to address this special event. Since 1,080 countries in my constituency, as a third wave of the COVID-19 has hardly hit their thousands of lives from daily beach, girls and vulnerable people almost on the local beach in my constituency. Work for betterment. Coexisting is only everlasting when there is great understanding between different ethnic communities, establishing the ethnic harmony by assisting in the process of reconciliation in Sri Lanka. As Nelson Mandela once said, no one is born hating another person because of the color of his skin or his background or his religion. People must learn to hate, and if they can learn to hate, they can be taught to love. For love comes more naturally to the human heart than its opposite. Pakistan விவசாயிகளுக்கு நாங்கள் இங்கே ஒரு மக்களுக்கான சில உதவிகளை செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. நேற்றைய தினம் அந்த சமூகத்தினுடைய புத்திஜீவிகளுடனான ஒரு சாத்திரமான கலந்துரையாடல் சந்தர்ப்பம் இடம்பெற்றது. எங்களுடைய அமைப்பைக்கு வருகை தந்த பாகிஸ்தான் விவசாயிகளுக்கு என்றென்றும் நாம் நன்றியுடைய இருக்கிறோம். எப்போதும் வைத்தியர்களிடமும் அரசியல்வாதிகளிடமும் அல்லது உயர் புள்ளிகளிடமும் எல்லோரும் குறை சொல்பவர்களாகவே குறைகளுக்கான நிவாரணம் சொல்பவர்களாக இருப்பார்கள். அந்த வகையான ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பை நான் கருதவில்லை. பாகிஸ்தான் விவசாயிகள் இங்கே வந்திருப்பது அவர் மூலமாக பல்வேறு படிப்பினைகளை நாங்கள் அடைந்து கொண்டோம். நேற்றைய கூட்டத்தின் போதும் அதே போன்று அவர்களால் அந்த வழக்கத்தின் போதும் அது மிக முக்கியமானது. எமது நாட்டில் ஏற்படுத்தப்பட வேண்டிய ரீகன்சிலியேஷன் இன நல்லிணக்கம் என்று கூறுகிறார். இங்கே இந்த மேடையை நீங்கள் பார்த்தால் தெரியும், சர்வ மத தலைவர்கள் இருக்கிறார். பொத்துவில் என்கின்ற இந்த கிராமத்தை பற்றி நான் எப்போதும் பெருமையோடு சொல்வதுண்டு. சகல இனங்களும் ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு பிரதேசம் என்றால் அம்பாறை மாவட்டத்தில் ஒரு ஐடியல் வில்லேஜாக இருப்பாங்க. இலங்கையினுடைய துரதிர்ஷ்டம், இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே இவ்வளவு தூரம் பின்னடைவு ஏற்பட்டதற்கான பிரதான காரணமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் சொல்கிற விடயம் என்னவென்றால், இனங்களுக்கு இடையிலான ஒரு நல்லிணக்கத்தையும் புரிந்துணர்வையும் ஏற்படுத்துவதில் எம் ஆட்சியாளர்கள் தவறிழைத்ததனுடைய விளைவுதான் நமது நாடு இன்னும் முன்னேறாமல் இருக்கிறது என்பது என்னுடைய அபிப்பிராயம். மலேசியா பற்றி பேசுகிறோம், அதே போன்று தென்னாப்பிரிக்காவினுடைய நெல்சன் மண்டேலா பற்றி பேசுகிறோம். இந்த எல்லா நாடுகளும் எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது என்றால், ஒரு பாறையை வீழ்ச்சி பாறையை ஒரு உணவிலிருந்து இடங்களுக்கு இடையிலான ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கி எல்லோருக்கும் தேசப்பற்றை விளைத்ததனுடைய விளைவுதான் அந்தந்த நாடுகள் பொருளாதார ரீதியாகவும் ஏனைய சமூகவியல் ரீதியாகவும் பெரும் வளர்ச்சி கண்ட நாடுகளாக மாறியது. எமது நாட்டில் தொன்றுதொட்டு இனங்களுக்கு இடையிலான ஒரு புரிந்துணர்வை நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதில் தொடர்ச்சியாக நமது நாட்டின் ஆட்சியாளர்கள் தவறிழைத்து வருவது வேதனைக்குரிய ஒன்றை. புதிய இளம் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த இனநல்லிணக்கம் ஏற்படாத வகையில் இலங்கையை ஒரு மாபெரும் வளர்ச்சி உள்ள ஒரு நாடாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு மிக தெளிவாக நடந்தது. இந்த இனங்களுக்கு இடையிலான ஒரு புரிந்துணர்வு நல்லிணக்கம் ஏற்படுத்தப்பட்டு எல்லோருக்கும் இது எனது நாடு என்கின்ற அந்த தேசப்பற்று உருவாகாத வரையில் நமது நாட்டை நாம் கட்டியெழுப்புவது மிக முடியாத காரணம். ஒரு ஊடகவியலாளராக இருந்தனால் பல்வேறு நாடுகளுக்கு விஜயம் செய்திருக்கிறேன். சுற்றுலா பயணியாகவும் ஏனைய தொழில் நிமித்தமாகவும் நான் பயணம் செய்திருக்கிறேன். ஒவ்வொரு நாட்டிலும் இல்லாத ஒரு அளவு
ஒரு செல்வ வளமும் இலங்கையில் இருக்கிறது. வேறு நாடுகளுக்கு நாம் செல்கிற போது ஒரு தரைப்பட்ட அமைப்பிலிருந்து இன்னும் ஒன்றுக்கு செல்வதற்கு பல மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும். சில நேரங்களில் நாட்கள் தேவை இந்தியாவுக்கு அறிவிக்கலாம். ஆனால் இலங்கையில் ஒரு சில மணி நேரங்களுக்குள் காலநிலை மாற்றம், தரைப்பட்ட மாற்றம் என எல்லா வகையான மாற்றத்தை காண முடியுமான ஒரு நாடாக இலங்கை இருக்கிறது. நீர்வளம் இருக்கிறது, நிலவளம் இருக்கிறது, எல்லா வளமும் பொருந்திய ஒரு நாடு. ஒரு சிங்கப்பூர் போன்றோம் அல்லது ஏனைய நாடுகள் போன்று ஏன் வளரவில்லை என்று கேட்டால் என்னுடைய பதில், இங்கே ரீகன்சிலியேஷன், இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு, நல்லிணக்கம் ஏற்படவில்லை. அது ஏற்படுத்தப்பட வேண்டும். அது மிக முக்கியம் என்கிற விடயம் அரசியல்வாதிகளால் புரிந்து கொள்ளப்படவில்லை என்பதுதான் என்னுடைய. எனவே இந்த அம்பாறை மாவட்டம், அதிலும் குறிப்பாக முதல் புள்ளியாக ஒத்துழைப்பு இந்த இன நல்லிணக்கம் நிறைந்த ஒரு ஊராக, இந்த ஊரை ஒரு ஐடியல் வில்லேஜாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அரசியலில் நான் முதலாவது நோக்கமாக பார்த்தேன். நாட்டில் இந்த ஊரில் பல பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த மாவட்டத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது, காணி பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, பல பிரச்சனைகள் பேசப்போனால் நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இவைகள் எல்லாவற்றையும் செய்வதற்கான அடிப்படை தேவையாக நான் சொல்கிற விடயம் என்றால், ஒரு மண்ணாக, ஒரு மக்களாக சகல இனங்களுக்கும் இடையிலான புரிந்துணர்வோடு இந்த ஊர் கட்டியெழுப்பப்பட்டு இந்த நாட்டிலே ஒரு முன்னுதாரணமான ஒற்றுமை மிகு ஊராக இந்த தொகுதியில் வர்ணமிக்க வேண்டும் என்பது முதற்கணம். என்னுடைய பயணம் உங்களுக்கு தெரியும், இங்கே கௌரவ கவிசாளர் அவர்கள் கெடோயா திட்டம் பற்றி பேசியிருந்தார். கெடோயா திட்டம் கொத்திலை சுற்றி இருக்கின்ற கொத்துவில், கோமாரி, நவுகலை, பானலை எல்லா மக்களுக்குமான ஒரு பொதுவான பிரச்சனை. இந்த பொது பிரச்சனையை கூட எல்லா மக்களுமாக சேர்ந்து நாம் அரசிடம் கோரிக்கை வைக்கும் அளவிற்கு நாம் ஒற்றுமையாக இவ்வளவு காலம் இருந்ததில்லை என்பது ஒரே மாற்றம். எனவே இனங்கள், மதங்கள் எல்லாத்தையும் கடந்து பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய நிலைமைக்காக வேண்டும் நாம் ஒற்றுமைப்பட வேண்டிய தேவைப்பாடு. எனவே இங்கே மிக முக்கியமாக தெரிகிற ஒரு விடயம் என்னவென்றால், இன ரீதியாக நாம் பாகுபடாமல் ஒற்றுமையாக இன நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு கூட ஏற்பட்டால் எவ்வாறு கொத்தியில் இருக்கின்ற தண்ணீர் பிரச்சனை, காணி பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை வருகிறோம். அதுபோல்தான் எமது நாட்டில் இனங்களுக்கு இடையிலான ஒரு நல்லிணக்கம் ஏற்பட்டு இந்த நாட்டின் அனைத்து மக்களுக்கும் ஒரு தேசப்பற்று உருவாகமாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த நாட்டை அடுத்த நிலைக்கு நாம் கொண்டு செல்ல முடியும். பாகிஸ்தான் உயர்கான புத்திஜீவிகள் சந்திப்பு இரவில் மிக தெளிவான பல விடயங்களை அவர் எடுத்துச் சொன்னார். நேற்றைய தினம் பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். முதலில் நாம் எமக்குள் நம்மை தோற்கடிக்கிறோம். இந்த விடயத்தை அவர் நேற்று பேசுகிற போது சொன்னார், ஒரு குடும்பத்துக்குள் இருக்கின்ற சகோதரர்களுக்கு இடையே நாங்கள் நீதியாக நடந்து கொள்வோமா? இன்று நாங்கள் குடும்பத்துக்குள் தாத்தாவுக்கும் தம்பிக்கும் காணி பிரச்சனையும், ஒரு குடும்பத்துக்குள் இருக்கின்ற உறவுகளுக்கிடையே, இரு குடும்பங்களுக்கிடையே, அயல்பட்டாளர்களிடையே ஒரு இன்ஜஸ்டிஸ், ஒரு நீதித்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிற போது ஒரு பெரும் தேசத்திலே பிரச்சனைகள் இருக்க மாட்டார் என்று சொல்ல முடியாது, இருக்கும். அதனை நாம் முதலாவது இங்கிருந்து நாம் யோசிக்கலாம் என்றால், எமக்குள் நாம் அதை சரி செய்து நாம் எப்படி இருக்கிறோம், நம் குடும்பத்தோடு, நம் உறவுகளோடு, நம் அயலாளர்களோடு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சரி செய்வதற்காகத்தான் ஒரு தேசத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆழ்ந்த கருத்தை அவருடைய கலந்துரையாடல்கள் சொல்லியிருக்கிறார். மைனாரிட்டி கம்யூனிட்டி, சிறுபான்மை சமூகம் எல்லா நாடுகளிலுமே சந்திக்கின்ற ஒரே விதமான பிரச்சனைகள், அந்தந்த சமூகம் அதை எவ்வாறு எதிர்நோக்குகிறது, எவ்வாறு வெற்றி கொள்வதற்கான உபாயங்களை பயன்படுத்துகிறது என்பதற்கான அந்த பிரச்சனைகள் மீட்கப்படுகின்றன. பிரச்சனைகளாக இருக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு இருப்பவர்கள் அதனுடைய அடிவரையில் செல்லாமல் வீணான பிறகுகளை இழப்பிக் கொள்வர்களால் தான் இந்த நல்லிணக்கம் சிதைக்கிறது என்கின்ற கருத்துப்பட பல ஆரோக்கியமான விடயங்களை நேற்றிரவு கூட்டத்திலே இன்டலெக்சுவல் கூறியிருந்தார். அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய கல்வி திட்டத்தின் ஊடாக நிறைய ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது. ஜூலை மாதம் 5ஆம் தேதி அந்த ஸ்காலர்ஷிப் முடிவுறுகிறது. இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப், மருத்துவ படிப்பு, ஏனைய பட்ட படிப்புகளுக்காக செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே அதில் முறையாக நீங்கள் அப்ளிகேஷன் அதில் வழங்குகிற போது அதனை பெற்றுத்தருவதான உறுதிமொழிகளை வழங்கியிருக்கிறார். மேலும் சில நலத்திட்டங்கள் சார்ந்து நாம் அவர்கள் பேசியிருக்கிறோம். சாதாரணமாக சலுகைகள் கிடைத்திருக்கின்றன. எதிர்காலத்தில் இந்த மாவட்டத்திற்கு தேவையான சில விடயங்கள் தொடர்பாக பாகிஸ்தான் தூதுவர் ஆலயத்தோடு நாம் தொடர்ந்தும் இணைந்து உதயமானவற்றை பெற்றுக்கொண்டு இந்த சமூகத்திற்கு தேவையான நன்மைகளை வழங்குவதில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முன்னிப்பேன் என்ற உறுதிமொழியோடு இந்த
கூட்டம் ஒரு ஆரம்பமான நிகழ்வு தொடர்ச்சியாக இந்த பகுதிக்கு வருவதற்கான தன்னுடைய விருப்பத்தையும் அவர் தெரிவித்தார். இதை தொடர்ந்தும் இவ்வாறான நிகழ்வுகளுக்கூடாக தேவையான விடயங்களை பெற்றுத்தருவதிலே ஒரு அரசியல்வாதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நாம் எமது கடமையை செய்ய தயாராக இருக்கிறோம். மக்களாக நமது பணி என்றால் நாம் ஏற்கனவே ஒரு உயர்ஸ்தானிகள் சொன்னது போன்று எமக்குள் நாம் நம்மை தேடிக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. நாம் எமது சமூகத்தோடு நன்றாக இருக்கிறோமா, இந்த குடும்பத்தோருடன் இனநலினத்தோடு இருக்கிறோமா, அயலவரோடு இருக்கிறோமா என்கின்ற இன ரீதியான புரிந்துணர்வை ஏற்படுத்துவதில் என்னுடைய வகைவாதம் என்ன என்பது தொடர்பாக ஒவ்வொரு மக்களும் எமக்குள் நாம் விளாடித்து ஒரு இனநலினக்கம் மிகுந்த ஒரு தேசத்தை கட்டியெழுப்பும் பொருட்டும் இனநலினக்கம் மிகுந்த குடும்பம், இனநலினக்கம் மிகுந்த ஒரு பகுதி, ஒரு ஊர், ஒரு மாவட்டம் என்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடைவை எட்டுவதற்கான முதல் புள்ளியாக இந்த ஊரை அல்லது இந்த மாவட்டத்தை ஒரு இனநலினக்கம் மிகுந்த ஒரு பிரதேசமாக நாம் மாற்றுவதற்கு எல்லோரும் திடசங்கல்பம் கொண்ட வேண்டும் என்று நாம் எல்லோரும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டு அழைப்பு ஏற்று வருகின்ற அனைவருக்கும் நன்றி. இந்த உதவி திட்டங்கள் பலரும் வழங்கப்பட இருக்கின்றன. கோவிட் காரணமாகத்தான் ஒரு சிலரை மாற்ற இங்கே அழைத்திருக்கின்றோம். மிக ஒரு குறுகிய ஒரு கூட்டமாக நடைபெற இருக்கின்றது. I am very pleased to see that all communities, ethnic communities, religious communities live in peace in this part of the country. I am also very happy to see the most venerable monk, the Hindu religious leader, the Christian priest, the Muslim religious leader, sitting side by side, talking about the development of the community according to your own religious belief is to align your community in the right direction according to your belief in religion. Why we just once a year?